ஒரு பயங்கரமான ராத்திரி, நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு வெளியில யாரோ கதவை டிக் டிக்னு தட்டிட்டு இருக்காங்க. கதவை திறந்து பார்த்தா வெளியில குள்ளூர்ல நடுங்கிட்டு சின்னதா ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான். அந்த வீட்டுக்காரரு மனசிறங்கி, சரி உள்ள வாப்பா அப்படின்னு அவனை கூப்பிட்டு, இன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்க தங்கிக்கோ அதையும் சொல்லிட்டு அவனுக்கு குடிக்கிறதுக்கு சூடா ஒரு பாலும் கொடுக்குறாரு. அடுத்த நாள் காலையில அவன் எந்திரிச்சு வெளியில போவான்னு அந்த வீட்டு ஓனர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வெளியில போகல. அவன் ஸ்டில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு, சார் இன்னும் வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் இன்னைக்கு மதியம் தங்கிட்டு நான் போறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான் அந்த ஓனர்கிட்ட. ஸோ அந்த வீட்டு ஓனரும் சரி பரவாயில்லையே ரொம்ப கெஞ்சிடானேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியமும் அவனுக்கு சாப்பாடு போட்டு அங்கேயே தங்க வைக்கிறார். நாட்கள் ரொம்ப அதிகமா ஆயிட்டே இருக்கு. நாளைக்கு போவான், அடுத்த நாள் போவான்னு நினைச்சவன் ரொம்ப நாள் அங்கேயே தங்கிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இந்த பெட்டு வேணும்னு உரிமையா அவன்கிட்டயே கேட்கறான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ரூம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கறான். அந்த ஓனருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. கடைசியா ஒரு நாள் அந்த வீட்டோட ஓனர் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு, ஏய் நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புறாரு. ஆனா ஸ்டில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் எதுக்கு வெளியே போனோம், இது என்னோட வீடு, நீ வெளியே போடான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரனையே வெளியே அடிச்சு துரத்தி விடுறான். அந்த வீட்டுக்காரர் யாருன்னு தெரியுதா? அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். அந்த அழைக்காத விருந்தாளி உங்களோட வீக்னஸ். அந்த அழையாத விருந்தாளி எதுவா வேணா இருக்கலாம். மேபி உங்களோட போன் அடிக்ஷன், மேபி உங்களோட பேட் ரிலேஷன்ஷிப், மேபி உங்களோட லேசினஸ், மேபி உங்களோட பயம், எதுவா வேணாலும் இருக்கலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் ரீல்ஸ் இன்னைக்கு பார்க்கலாமே நினைச்சிருப்பீங்க. இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம லீவ் போடுறோம் நம்மளோட ஜிம்முக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. நீங்க பாவம் பார்த்து போட்ட ஒவ்வொரு வேளை சாப்பாடும் அந்த வீக்னஸ்க்கு சும்மா கொண்டாட்ட மாதிரி வளர்த்து விட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அது உங்களுக்கே ஆர்டர் போடுற லெவல்ல வளர்ந்து நீங்க போனை வைக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்க கை கேட்க மாட்டதில்ல. ஏன்னா உள்ள வந்த கெஸ்ட் நான் தான்டா ஓனர்னு நினைச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த வந்த விருந்தாளிய எப்படி நம்ம வீட்டை விட்டு துரத்துறது? நீங்க நினைக்கலாம் அவன் தான் உங்களோட பயங்கர பலசாலியா இருக்கானே, நம்மளால அவன் கூட சண்டை போட முடியுமா, ஜெயிக்க முடியுமான்னு. பட் அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு.